Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. கர்த்தர் ஒரு புதிய நாளை நமக்கு தயவாக கூட்டி கொடுத்து இந்த நாளில் அவருடைய பிரசன்னத்திலே கூடி வர தேவன் கொடுத்த தயவுக்காக கர்த்தரை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God wholeheartedly for adding graciously a day to us and also bringing us today to His presence. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை பெரியது. God is good and His grace is great. தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக அவருடைய இரக்கங்களுக்காக கர்த்தரை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God wholeheartedly for all the grace and all the mercies that the Lord has rendered upon me. இந்த காலை வேளையிலேயும் அவருடைய பரிசுத்த சமூகமும் அவருடைய தயவுள்ள கிருபை நம்மை தாங்கும்படி தேவனை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். Even this morning, let us look unto the Lord and pray for His grace and presence to lead us. Hallelujah. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவா கிருபையாலே காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவா கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. எங்களை காக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we praise you, Lord, the Lord who protector. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை காத்து இத்தனை நாட்கள் உம்முடைய சமூகத்திலே எங்களை வரவழைத்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி சத்தியங்களை எங்களுக்கு போதித்த உம்முடைய அளவற்ற கிருபை எண்ணி உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, thank you wholeheartedly when we consider the greatness that you have done, the graces that you have rendered, the protection that you have given to come to your presence and meditate and to listen to your word, Lord. ஆண்டவரே, நீர் அளித்த கிருபைகள் பெரியது. Lord, the graces that you rendered are great, Lord. நீர் கொடுத்த தயவுகள் பெரியது. The mercies are great, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய நலமான ஆண்டவரே சித்தத்தை எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்துவீராக. May the Lord fulfill your very purpose amidst us today, Lord. உம்முடைய நாமத்தை எங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்துவீராக. Lord, glorify your name amidst us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை பெரியது. God is good and His grace is great. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். இன்றையோடு நாம் நீதிமொழிகளை தியானிக்கிற 180 தியானத்தில் நாம் 5 வாரங்களை நாம் முடிப்பதற்கு 6 வாரங்களை முடிப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். And graciously the Lord has given us grace to complete 6 weeks by today. எவ்வளவு நல்ல கிருபை தேவன் தந்திருக்கிறார். How great is His grace today. 36 தியானங்கள் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறது ஆச்சரியமா இருக்கு. It's really surprising to see that we have completed 36 devotions. ஒவ்வொரு நாளும் தேவன் வேண்டிய கிருபைகள் தயவுகள் தம்முடைய வெளிப்படுத்தல்களை கர்த்தர் கொடுத்து நம் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு தேவன் செய்து கொண்டிருக்கிற நன்மையான கிரியைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for the grace, the mercies, the revelation that the Lord has given us all through these days, and thank God for இந்த that. நீதிமொழிகள் புஸ்தகம் உங்க வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறது என்பதை நீங்கள் அநேகர் உங்கள் சாட்சிகளால் சொல்ல கேள்விப்பட்டு ஆச்சரியப்படுகிறேன், கர்த்தருக்குள்ளே மகிழுகிறேன். I'm really surprised and I also rejoice in the Lord when I hear the testimonies that I get to hear through all your messages, all your mails from these devotions. அற்பமான ஆரம்பங்களை தேவன் அசட்டை பண்ணுகிறவர் அல்ல. God will not neglect the simple beginnings. எளியவர்களை நினைவு கூர்ந்து கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிறதற்காய் கர்த்தரை I ஸ்தோத்திரிக்கிறேன். also thank God for revealing as He remembers the simple. நாம 180 நாள் தியானத்தில் 1/5 ஒரு பகுதி இன்றையோடு நம்ம முடிக்கிறோம்.
1/5 of the part of this 180 days devotions we are completing today. பெரிய கிருபை இது. It is a great grace. தேவன் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வாராக. May God continue to do great things. 5 1 தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர், பெரிய கிருபை. சரி, இன்றைக்கு நாம் தொடர்ந்து நீதிமொழிகளை நாம் தியானிக்கலாம். So let us continue meditating from the book of Proverbs. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Proverbs chapter 2 verses 10 to 17. தமிழிலே இது 3 பகுதியா 4 பகுதியா தெரிந்தாலும் நீங்க ஆங்கில வேதாகமத்தில் படிக்கும்போது இந்த 17 வசனங்களும் ஒரே சொற்றொடர், ஒரே சென்டென்ஸ் அப்படி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். Though it is being divided in Tamil as 4 parts, but in English it is almost the 17 verses or just one statement or one word. ஒவ்வொரு வசனம் முடிந்த பிறகு ஒரு கமா போட்டு தொடர்ந்து கொண்டே இருக்கும். So it is a comma after at the end of each verse and it continues. ஆகவே நான் தமிழிலும் சரி ஆங்கிலத்திலும் சரி இதை மொத்தமாக ஒரு பேராகிராஃபாக நான் வாசித்தேன். So I read even in Tamil and English as a paragraph. ஆகவே நம்ம அதை மொத்தமாக வாசிக்கும் போது அதில் உள்ள கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ள அது பிரயோஜனமா இருக்கும். So when we read it as a paragraph, we will be able to understand the crux that is present in it. 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். From verse 10. ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமா இருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். When wisdom enters your heart and knowledge is pleasant to your soul, discretion will preserve you, understanding will keep you. அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்கும் நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் கலிகூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். To deliver you from the way of evil, from the man who speaks perverse things, from those who live the paths of uprightness, to walk in the way of darkness, who rejoice in doing evil and delight in the perversity of the wicked. தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கும் தப்புவிக்கப்படுவாய். Whose ways are crooked and who are devious in their paths, to deliver you from the immoral woman, from the seductress who flatters her with her words, who forsakes the companion of her youth and forgets the covenant of her God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சொற்றொடர் அல்லது ஒரு அர்த்தம் கொண்ட ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் திரும்ப பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்க பார்க்கலாம். So as we read this paragraph, we can find a word or a word that has a same meaning being repeated many times. 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. Chapter 2 and verse 11. நல் யோசனை உன்னை காப்பாற்றும், discretion will preserve you, புத்தி உன்னை பாதுகாக்கும், understanding will keep you. 15ஆம் வசனம் பாருங்க. மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். Verse 12 in English, to deliver you from the way of evil, from the man who speaks perverse things. 17ஆம் வசனம். இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கும் தப்புவிக்கப்படுவாய். Verse 16 English, to deliver you from the immoral woman, from the seductress who flatters with her words. 3 முக்கியமான வார்த்தை. 3 important words. காப்பாற்றும், it will preserve you, பாதுகாக்கும், keep you, தப்புவிக்கும். deliver you. முக்கியமான வார்த்தைகள். காப்பாற்றும், preserves, பாதுகாக்கும், keeps, தப்புவிக்கும், delivers. இத மூன்றையும் எது செய்கிறது என்றால் ஞானம், புத்தி. This wisdom and understanding knowledge will do this. ஒரு காரியத்தை நாம் நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். We have to understand something. நாம் எதிர்கொண்டிருக்கிற நாம் வாழ்கிற வாழ்க்கை என்பது நாம் நினைப்பது போல அவ்வளவு பாதுகாப்பானது இல்லை என்பதை இந்த வேத பகுதி நமக்கு ரொம்ப தெளிவாக காட்டுகிறது. This scripture portion clearly shows us that the life that we live is not secure as it seems. இதுல உள்ள பிரச்சனை நம்முடைய சரீரத்திற்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிற பாதுகாப்பற்ற தன்மையை முக்கியப்படுத்தல. So this doesn't emphasize on the protection that is required for our body. நம்முடைய சரீரத்துக்கு பாதுகாப்பில்லாத ஒரு உலகத்துல வாழ்றோம்ன்றது அங்க பேசல. It doesn't speak about a security or a protection that we don't have in this world. இங்கே சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லது அவனுடைய ஆத்துமா
அவனுடைய வாழ்க்கை முறைக்கு எவ்வளவு பாதுகாப்பற்ற தன்மையை இந்த உலகம் கொடுக்கிறது என்பதை அது காண்பிக்கிறது. But here it shows about the insecure nature that a person has for his soul and his heart. அதாவது நம்ம பொதுவா பாதுகாப்பு அப்படின்ன உடனே நம்முடைய மனதில் முதலாவது வர்ற பாதுகாப்பு என்னன்னா நம்முடைய சரீரத்துக்கு அடுத்த பாதுகாப்பு தான் நம்ம பெரிய பாதுகாப்பா பார்க்கிறோம். So when you always speak about protection or security, we always consider the security or protection that we give to our body. நம்ம அதுக்கு தான் ரொம்ப அதிகமான கவனத்தை நம்ம செலுத்துறோம். We give more care and attention only to that. பாதுகாப்பு அப்படின்ன உடனே நமக்கு வர்ற வியாதிகளை பற்றி நம்ம கவலைப்படுறோம். When we say protection, we are concerned about the disease that we are infected with. நமக்கு சுற்றி இருக்கிற ஆபத்துகள், நமக்கு இருக்கிற விபத்துகளை பற்றி நம்ம யோசிக்கிறோம். We always think about the accidents and the dangers that are surrounding us. நாம சில வேளையில் நம்மை சுற்றி நடக்கிற யுத்தங்கள், நம்மை சுற்றி நடக்கிற போர்கள், நம்மை சுற்றி நடக்கிற துன்மார்க்கமான காரியங்கள், கொலை கொள்ளை, இதெல்லாம் நம்ம நினைச்சு இதுதான் பாதுகாப்பற்ற தன்மை அப்படின்றத நம்ம அதிகமாக யோசிக்கிறோம். And also we also consider the battles, war that is going on, all the evil and wicked things like murders, killing, all these we consider as an insecure thing. நம்முடைய நியூஸ் பேப்பர்ஸ்ல, நம்முடைய டிவி சேனல்ஸ்ல, ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்கள்ல இந்த பாதுகாப்பு அப்படின்னாலே அது எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு சொன்னா, நமக்கு சுற்றி நடக்கிற யுத்தங்கள், சுற்றி நடக்கிற போராட்டங்கள், சுற்றி நடக்கிற கொலைகள், இதை தான் அவங்க பெரிய ஒரு ஆபத்தாக மனிதனுக்கு காண்பிக்கிறாங்க. So even our TV channels and newspapers also define this protection as something insecure state because of these wars or the dangers that a person would encounter. இவைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜீவனுக்கு அடுத்த பாதுகாப்புன்னு சொல்லலாம். So we can say all these are protection to our life. நம்முடைய மாம்சத்திற்கு அடுத்த ஒரு பாதுகாப்பு. It's a protection to our flesh. ஆனால் இங்கே இதை ஒன்றை குறித்தும் இந்த ஞானி பேசல. But here this wise man does not speak about any of these things. அவருடைய காலங்களில் யுத்தங்கள் இருந்து கொண்டு தான் இருந்தது. Even in his time they had wars and battles. அவருடைய காலத்திலேயும் கொலை கொள்ளை எல்லாம் நடந்து கொண்டு தான் இருந்தது. And even in this time there were robbery and murders. எத்தனையோ துன்மார்க்கமான செய்கைகள் நடந்து கொண்டு தான் இருந்தது. And there were many wicked things that were happening those days. ஆனா அத பத்தி எல்லாம் அவர் பேசல. But he did not speak about them. அவர் எதை பத்தி பேசுறாருன்னா சரீரத்துக்கு அடுத்தவைகள் அல்ல, நம்முடைய ஆத்துமாவுக்கு அடுத்தவைகளை பேசுறாரு. He is not speaking that are pertaining to our flesh, but he is speaking those pertaining to our soul. அவர் எதுக்கு பாதுகாப்பு, எதுக்கு தற்காப்பு அப்படின்லாம் பேசுறாருன்னா நம்முடைய மனதுக்கு அடுத்தவைகள், நம்முடைய சிந்தனைக்கு அடுத்தவைகளை பேசுறாரு. He is speaking about the protection of our soul, of our mind. அதான் வேதத்திலே வாசிக்கிறோம். That's what we read in the Bible. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ காத்துக்கொள். You guard your heart with all protection. அதிலிருந்து தான் ஜீவ நீரூற்று புறப்படுகிறது. From which comes the foundation of life. The issues of life எல்லாமே அதிலிருந்து தான் வருகிறது. And all the issues comes out of it. அப்போ நம்முடைய பாதுகாப்பை பற்றி நம்ம யோசிக்கும் போது நம்முடைய சரீர பாதுகாப்பை மாத்திரம் நம்ம நினைச்சிட்டு விட்டுற கூடாது. நம்முடைய உள்ளான பாதுகாப்பை குறித்து நம்ம ரொம்ப கவனம் உள்ளவங்களா இருக்கணும். So when we say protection, we should not be concerned only about our body or the flesh, a protection of the flesh, but also about our soul and our mind. அதனால தான் இயேசு சொன்னாரு, that's why Jesus said, உங்கள் சரீரத்தை கொல்லுகிறவர்களை குறித்து, கொல்ல வல்லவர்களை குறித்து நீங்க பயப்படாதீங்கன்னு சொன்னாரு. Do not be afraid of the people who can kill your body. ஆனால் உங்கள் ஆத்துமாவை நித்திய நரகத்திற்கு அனுப்பக்கூடிய தேவனுக்கு நீங்க பயந்துருங்கன்னு சொன்னாரு. But always fear the Lord who can send your soul to the eternal hell. அப்போ நம்ம பாதுகாப்பு அப்படின்னு யோசிக்கும் போது நம்முடைய உள்ளான மனதினுடைய பாதுகாப்பை குறித்து நாம் ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். So when you say protection, we should be much concerned and careful about our inner man. இந்த உலகத்துல பாதுகாப்பு இல்ல அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, why do we say there is no protection in this world? வெறுமனே அது சரீரப்பிரகாரமான ஒரு பாதுகாப்பை பற்றி நம்ம பேசல. We don't speak about just the protection of our flesh here. ஆனால் இதை விட ஒரு முக்கியமான ஆபத்து எங்க இருக்குன்னா, நம்முடைய மனதுக்கு அடுத்த ஏரியா இருக்கு பாருங்க, அங்க வர்ற அட்டாக், அங்க இருக்கிற பாதுகாப்பற்ற தன்மை, அங்க இருக்கிற பயங்கரமான தீங்குகளை தான் நாம் பேசுறோம். But we speak about the insecurity that we face in our mind and heart. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்னைக்கு நிறைய பேர் இயற்கையில் இருக்கிற சீற்றங்களை பற்றி, இயற்கை கொண்டு வருகிற அழிவுகளை பற்றி ரொம்ப விலாவரியா பேசுறாங்க. Today many people speak about the natural catastrophe and natural disasters. அதாவது எத்தனையோ கோடியான பணத்தை இந்த இயற்கையை காப்பாற்றுவதற்கு, அவங்க தங்க சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு அவங்க செலவழிக்கிறாங்க, அதற்கு திட்டமிடுறாங்க, ஆலோசனை பண்றாங்க. They also spend, they also plan, and they also put into action many things to protect this nature, so to save their life. the disasters எப்படி காப்பாத்துறது, to save from all this disasters. ஆனா எல்லாருடைய கண்ணுக்கும் மறைஞ்சு போன ஒரு காரியம் என்னன்னா, இயற்கை கொண்டு வருகிற அழிவை காட்டிலும் மனிதனுடைய சுபாவத்திற்கு நேராக ஏற்பட்ட
மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிற பயங்கரமான ஒரு தீங்கின் காலத்தை குறித்து அநேகர் கவலைப்படுறதில்ல. But what is hidden from the eyes of people is that people are not concerned about the drastic change that the man's nature is undergoing. மனிதனுடைய சுபாவம், மனிதனுடைய தன்மை, மனிதனுடைய குணம் மிகப்பெரிய ஒரு ஆபத்திற்கு நேராய் நாளுக்கு நாள் மிக மிக மோசமான ஒரு நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. Man's nature or man's character is drastically changing each and every day. இந்த பாதுகாப்பற்ற தன்மையை தான் சாலமோன் இங்க பேசுறாரு. So this kind of insecure is being spoken by Solomon here. தன்னுடைய பிள்ளைக்கு சரீரப்பிரகாரமாக ஏதோ ஆபத்து வந்துருமோ அப்படின்னு அவர் நினைக்கிறத பார்க்கிலும் தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு எப்படி இந்த பிள்ளையை பாதுகாக்கலாம் என்றதுதான் சாலமோனுடைய மிகப்பெரிய கவலையா இருந்தது. So here the very concern of Solomon was not to protect his son from the physical danger, but to protect his children from the danger that they encounter in the mind and heart. இன்னைக்கு கூட நாம இதுல ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். We should also be careful in this. நாம எல்லாரும் ஒரு கொடுமையான ஒரு காலத்தை கடந்து போறோம். So we are going through a very terrible condition. ஒவ்வொரு நாள் நம்ம நியூஸ்ல எத்தனை பேர் கொரோனாவால பாதிக்கப்பட்டாங்க, எத்தனை பேர் சுகம் பெற்று வெளியே போனாங்க, எத்தனை பேர் மரித்து போனாங்க அப்படின்றத ஒவ்வொரு நாளும் நியூஸ்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க. So each and every day we see in a news that how many people are affected by corona, how many people are recovered and how many people died in corona. அதாவது நம்முடைய அரசாங்கமும் சரி, நம்முடைய தனிப்பட்ட எண்ணங்கள்லையும் சரி, இப்படிப்பட்ட தீங்கான வியாதியிலிருந்து தொற்றிலிருந்து நம்ம எப்படி பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லி ஏராளமான திட்டங்களை, ஏராளமான ஆலோசனைகளை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். So even government and also personally we also do all kinds of measures, protocols to safeguard ourselves from all kinds of infections. அரசாங்கம் என்ன சொல்லுகிறது அப்படியே நம்ம செய்றோம். We also do things that the government orders. அதாவது வெளியே நடமாடக்கூடாது தடை உத்தரவு போட்டா நடமாட மாட்டேங்கிறோம். So when there's a lockdown that people should not go out, we don't go out. நீங்க மாஸ்க் கண்டிப்பா போடணும்னா போட்டுறோம். If you have to wear a mask compulsory, we will wear it. hand sanitizer யூஸ் பண்ணுங்கன்னா hand sanitizer யூஸ் பண்ணிரோம். If you are supposed to use hand sanitizer, we are using it. தடுப்பூசி போடுங்கன்னா போட்டுறோம். If we have to administer vaccine, we are doing it. ஏன் அப்படினு சொன்னா, ஐயோ நம்முடைய சரீரத்துக்கு எந்த தீங்கு வந்துர கூடாது, நம்முடைய உயிருக்கு எந்த ஆபத்து வந்துர கூடாது, நம்முடைய சுகத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துர கூடாதுன்றது ரொம்ப கவனமா இருக்கிறோம். It's because we are more concerned about our body that we should not be affected by any infection, or we should not be or our life should not be in kind of danger. ஆனால் இதைவிட ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள், நாம் ஒவ்வொருவரும் சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. But we should never forget there's a great danger that our children are experiencing, our descendants and generations are going through today. More than the present corona. இன்றைக்கு இருக்கிற எல்லா ஆபத்துகளை பார்க்கலும் பெரிய ஆபத்து அது. That is a great danger more than the present corona. இதை அறிந்த பவுல் தான் சொல்றாரு, நம்முடைய போராட்டம் மாம்சத்திற்குரியதல்ல. That the Paul who knows, it says our struggle or strife is not with the flesh. நம்முடைய போராட்டம் வான லோகத்தின் பொல்லாத ஆவிகளோடு, துரைத்தனங்களோடு நமக்கு போராட்டம் இருக்கு. So our struggle is with the principalities and with the powers of the world. அப்போ இதுதான் நமக்கு பெரிய போராட்டம். So that is a great struggle. அதை மறந்துட கூடாது. Don't ever forget that. நான் நினைக்கிறேன் இந்த போராட்டம் ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் தொடருது. I think this struggle started from Garden of Eden and still continuing. நான் அடிக்கடி யோசிப்பேன். I used to think 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட நீதிமொழிகள்ல இவ்வளோ பெரிய ஆபத்துகள் இருக்கு, இதுக்கு தப்புவிக்கும், காக்கும், தற்காக்கும்லாம் இவர் நீதிமொழிகளுடைய ஆக்கியோன் எழுதுவார்னா, உலகம் பாவம் அன்றைக்கு இருந்ததை விட மிக கொடுமையானதாக, ஆழமானதாக, இருளானதாக இந்த 3000 ஆண்டு கழித்து மாறிக்கொண்டிருக்கிறதே என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. If the author of this Proverbs could feel insecure 3000 years ago, just imagine the danger and the change that we are going through today, and imagine the danger that our children are living in today. இப்போ முக்கியமான காரியத்தை நீங்க கவனிக்கணும். Now we have to understand the important thing. இவ்வளவு பெரிய ஆபத்துகள் தன்னுடைய பிள்ளைக்கு இருக்கு அப்படின்னு சாலமோன் அறிந்து, என் மகனே அப்படின்னு ஆலோசனை கொடுத்துட்டே வர்றாரு. So Solomon, knowing that the great danger is awaiting for his son, and gives advices to his son saying, my son. அப்போ தன்னுடைய மகனுக்கு பாதுகாப்பா, தான் பிள்ளை பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதுக்கு அவர் ஒரு ராஜாவுடைய ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு தான் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்கு என் வீட்டுக்கு நல்ல வலிமையான கதவு போடணும், நல்ல
நல்ல ஸ்ட்ராங்கான பூட்டு போடணும் அப்படின்னு அவர் நினைக்கல. So what Solomon recommended for protecting his son was not stronger doors and very strong locks for his house. அவர் சொல்லல என் வீட்டுக்கு என் நாட்டுக்கு உயரமான மதில்கள் எல்லாம் போட்டா என் ஜனங்களும் என் பிள்ளையும் பாதுகாப்பா இருப்பாங்கன்னு அவர் சொல்லல. And he never recommends that when there are higher walls and for my house and for your nation my people will be protected. என்னுடைய ஜனங்களுக்கு மாத்திரம் இல்ல என் மகனுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை வைக்கணும், அந்த கட்டுப்பாடுகளை அதிகரிச்சா என் பிள்ளை வந்து பாதுகாப்பா இருக்கிறான்னு சொல்லல. He never said that if I give greater restriction to my son and also to my nation they would be protective. அல்லது என் பிள்ளையை எல்லார விட்டு தனிமைப்படுத்தி ஒரு தனி அறையில அடைச்சு வச்சுட்டு என் வீட்டுக்குள்ளேயே வச்சு நான் பொத்தி காப்பாத்தினா என் பிள்ளை வந்து பாதுகாப்பா இருக்கான்னு சொல்லல. Or he doesn't say that if I seclude my son from other people and keep him separate in a separate room then he will be protective. அல்லது என் பிள்ளைக்கு கடுமையான தண்டனைகள் கொடுத்து அந்த பிள்ளைய பயமுறுத்தி அந்த பிள்ளைய வந்து நான் வந்து ஒரு கட்டுப்பாடுக்குள்ள வச்சுட்டேன்னா என் பிள்ளை பாதுகாப்பா இருப்பான் அப்படி சொல்லல. Or he doesn't even recommend that if I give strict punishments and warnings to my son and give him under good restrictions he will be protective. அல்லது நிறைய பேர் சேனையா வந்து என் பிள்ளைய சுற்றிலும் எப்பவுமே பிளாக் கேட்ஸ் மாதிரி எப்பவுமே ஒரு புடைசூழ ஒரு பாதுகாப்போட தீங்கே அவனை தொடாதபடி அவனுக்கு இரவும் பகலும் 24 மணி நேரம் பாதுகாப்புக்கு ஒரு பெரிய சேனையை நான் கொடுத்துட்டேன்னா என் பிள்ளை பாதுகாப்பா இருப்பான் அப்படி அவர் சொல்லல. Or he doesn't even tell that if I arrange an army of soldiers to be always around him like black cats so that he will be away from any harms. He never said so. நல்ல கவனிங்க. You have to listen carefully. நம்ம பிள்ளைகளை வீட்டுக்குள்ள வைக்கிறது தப்பு இல்ல. It is not wrong to keep your children at home. நம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டுப்பாடுகளை விதிப்பது தப்பு இல்ல. It is not wrong to give restrictions to your children. நம்முடைய பிள்ளைகளுக்கு சில வேளை தண்டனைகளை கொடுப்பது தவறு கிடையாது. It is not wrong to even give punishments to your children at times. நம்முடைய பிள்ளைகளை வந்து சில வேளை மற்றவர்களிடத்தில் தனிமைப்படுத்துறது தவறு கிடையாது. It is also not wrong if you seclude your children from others sometimes. ஆனால் ஒரு மகனுக்கு ஞானியாகிய சாலமோன் இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் ஒரு ஆழமான ஒரு பாதுகாப்பை அவர் வந்து விரும்பினார், அவர் வந்து கேட்டார், அவர் வந்து பரிந்துரைத்தார். But this Solomon as a father he planned, he recommended a deeper and an intense protection more than all these things. சரீர பிரகாரமான ஒரு பாதுகாப்பை கொடுப்பதை பார்க்கிலும் ஒரு மேலான பாதுகாப்பை அவர் மறுபடி இந்த புத்தகம் முழுவதும் சொல்றார். So he again and again says in this entire book about a protection more greater than the physical protection. நீங்க பாருங்க அந்த வசனங்களை பாத்தீங்கன்னா அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிங்களேன். When you look at the verse that he says here 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா in verse 10 ரெண்டு வார்த்தை இருக்கு. Two words are present. ஞானம் அப்புறமா அறிவு. Wisdom, knowledge. 11ஆம் வசனத்துக்கு வருவீர்களானா நல் யோசனை புத்தி. If you come to verse 11 discretion and understanding. நாலு வார்த்தை. Four words. ஞானம், wisdom, அறிவு, knowledge, நல் யோசனை, discretion, புத்தி, understanding. இந்த நாலும் என்ன செய்யும்னா உன்னை பாதுகாக்கும். All these will protect you. எனக்கு இது படித்த பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. I was really surprised when I read this. நம்ம பாதுகாப்புனா உடனே இரும்பு கம்பியை யோசிக்கிறோம், என்ன முள் வேலியை யோசிக்கிறோம், மதில் சுவரை யோசிக்கிறோம், பூட்டை யோசிக்கிறோம், கதவை யோசிக்கிறோம், என்னென்னமோ யோசிக்கிறோம். So when we think protection we think about strong doors or iron rods or fence of thorns. All these things we consider as protection. ஆனா சாலமோன் என்கிற மிகப்பெரிய அரசன் இது எல்லாம் போட முடியும். ஆனால் அவர் சொல்றார் என் பிள்ளைக்கு இது எல்லாத்தையும் பார்க்கிலும் நான் ஒரு ஃபென்ஸ், ஒரு ப்ரொடெக்ஷன் நான் கொடுக்குறேன். எது பாதுகாக்கும்னா மனிதனும் கிடையாது, வேலியும் கிடையாது, கதவும் கிடையாது, கட்டுப்பாடும் கிடையாது. என் பிள்ளைய பாதுகாக்கிறது என்னன்னா தெய்வீக ஞானம். But this King Solomon who can afford all these things, but he says I don't offer all these things as a protection to my son, but more than this I give the wisdom and knowledge of God as a great protection. இது இந்த ஞானம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா what should this wisdom do? நீங்கள் 10ஆம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது if you read verses 10 and 11 இந்த ஞானம் முதலாவது பிள்ளையினுடைய இருதயத்துல பிரவேசிக்க வேண்டும். First this wisdom should enter the heart of the son. அது உள்ள போகணும். It should enter. ரெண்டாவது இந்த ஞானம் என்ன செய்யணும்னா அல்லது அறிவு என்ன செய்யணும்னா அது அந்த பிள்ளையினுடைய ஆத்துமாவுக்கு இன்பமா மாறணும். And next this wisdom and knowledge should become pleasant to his soul. மூன்றாவது third இந்த ஞானம் உள்ள போன ஞானம் இன்பமான ஞானம் இந்த பிள்ளையை விட்டு ஒரு நாளும் விலகவே கூடாது. And this knowledge and wisdom which has entered his heart, which has become pleasant to his soul, should never leave him and should have a permanent residence in it. அது அவனுக்குள்ளே தங்கி இருக்கணும். It should have a permanent residence. அப்படி இருக்குமானால் if it's so
அவருக்கு ஒன்று தெரியும், என் பிள்ளை பாதுகாப்பா இருப்பான், He knows that his son will be protected. என் பிள்ளைக்கு எந்த தீங்கும் நடக்காது. No harm will encounter him. எவ்வளவு பிரச்சனைகளை என் பிள்ளை சந்திச்சாலும் என் பிள்ளை அதுல பாதுகாப்பா இருப்பான். No matter how many problems my son may face, he will be very protective. இது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனை என்பதுல சந்தேகமே இல்லை. And it is no doubt this is a thought that really surprises us. நாம பொதுவாகவே பிள்ளைகளை கண்காணிப்பதிலேயும் பிள்ளைகளுக்கு கட்டுப்பாடுகளை கொடுக்கறதிலேயும் பிள்ளைகளை நம்ம ரொம்ப கடுமையாக நடத்துறதிலேயும் நாம் அவர்களை பாதுகாப்பா வச்சிடலாம் நம்ம நினைக்கிறோம். We many times think that by monitoring our children, by giving restriction, by punishing them, by secluding them, we can give a protection to them. ஆனால் அநேக வேளை இவைகள் எல்லா நேரமும் நம்மளால கொடுக்க முடியாது. But many times we will not be able to give this all the time. 24 மணி நேரம் பிள்ளையை கண்காணிக்க முடியுமா? Can you monitor a child all through 24 hours? இப்பதான் பாருங்க, இந்த லாக்டவுன்ல பிள்ளைகள் வீட்ல வருஷம் ஃபுல்லா உட்கார்ந்திருக்காங்க. So only during this lockdown period we have children at home ஆனா always. இத்தனை வருஷங்கள் எப்படி இருந்தாங்க பிள்ளைங்க? But how were they all these years? In many நம்ம years? கண்காணிப்புல பாதி நாள் இல்ல. Half the day they are not under a monitoring. அவங்க பெரும்பாலான நேரம் உலகத்தின் கையில தான் இருக்கிறாங்க. Most of the time of their life they were in this world. நாம் அறியாத நண்பர்களோட பேசிட்டு இருக்காங்க. They were speaking with the friends whom we are unaware. நாம் அறியாத சூழ்நிலைகள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. They lived in situation which are unaware. அவர்கள் இருக்கிற எல்லா இடத்துக்கும் நம்ம போக முடியாது. We cannot go in all the places where they are. 24 மணி நேரம் அவரோட தங்கி இருக்க முடியாது. We cannot stay with them all 24 hours. இப்ப கூட பாருங்க, வீட்ல தான் பிள்ளைங்க இருக்காங்க. Even now they are at home. ஆனால் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தனியா ஒரு செல்போனை கொடுத்திருக்கோம். But we have given a separate mobile phone for each children. ஆனா ஒவ்வொரு பெற்றோரும் பயந்து தான் இருக்காங்க, இந்த செல்போனால என் பிள்ளை கெட்டு போய்டுவானான்னு பயப்படுறாங்க. But every parent is really afraid whether my son or daughter will be spoiled because of this. அதுக்காக எத்தனையோ அவங்க முயற்சிகளை எடுக்கறாங்க. Therefore they take many kinds of endeavors for that. நாம எத்தனை முயற்சி எடுத்தாலும், no matter how many efforts you may take, நம்மால எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது. we cannot control everything. எல்லாவற்றையும் நாம கண்காணிக்க முடியாது. We cannot monitor everything. எல்லாவற்றையும் நாம தடுக்க முடியாது. We cannot stop everything. ஆனால் ஞானி சொல்றாரு, But wise man says, என் பிள்ளைக்கு ஒண்ணே ஒண்ணு தேவை. one thing is needed. எல்லா கட்டுப்பாடுகளை பார்க்கலாம், அந்த பிள்ளையின் இருதயத்துல ஞானம் மட்டும் நுழைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஞானம் என் பிள்ளைய பத்திரமா பாதுகாத்துக்கிடும். Above all restrictions, if this wisdom enters it hard, it will make him protective. அந்த ஞானம் என் பிள்ளைய பாதுகாப்பா காத்துக்கொள்ளும். And that wisdom will protect my son. அந்த நல் யோசனையும் புத்தியும் என் பிள்ளைய பாதுகாக்கும். That discretion and understanding will protect him. அப்போ ஒண்ணு நம்ம விளங்கிக் கொள்ளணும். So we have to understand. 3 முக்கியமான வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். I want to say 3 important things. ஞானம் என்பது நாம் நினைப்பதை பார்க்கிலும் மிக வலிமை உள்ளது. Wisdom has bigger abilities than we imagine. மறுபடியும் சொல்றேன். I repeat it. நாம் நினைப்பதை பார்க்கிலும் ஞானம் என்பது மிகுந்த வலிமை உடையது, பலனுடையது. Wisdom has bigger ability than we imagine. இரண்டாவது, Second, ஞானம் என்பது நாம் நினைப்பதை பார்க்கிலும் பெரிய எல்லைகளை பரவக்கூடியது. Wisdom has bigger boundaries than we imagine. நாம் நினைக்கதை பார்க்கிலும் நாம செல்ல முடியாத எல்லைகளுக்கு ஞானம் என்ன செய்யும்னா கடந்து சென்று பாதுகாக்கும். Wisdom can reach boundaries which we cannot cross. மூன்றாவது, Third, நாம் செயல்படுத்த முடியாத, கொண்டு வர முடியாத விளைவுகளை ஞானம் கொண்டு வரும். Wisdom has bigger consequences. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ஆழமான அர்த்தம் உள்ளது. Each and every word that I uttered has deeper meaning. ஞானம் என்பது நம்முடைய கையில மாம்சத்துல நம்ம செயல்படுத்தும் எந்த வலிமையான செய்கையை காட்டிலும் மிக வலிமை உள்ளது. முதலாவது நீங்க விளங்கிக் கொள்ளணும். Wisdom has bigger ability than anything that we do by our physical hand. சாலமோன் தன்னுடைய பிள்ளையினுடைய பாதுகாப்பை ஞானத்திட்ட ஒப்பு கொடுக்கிறாரு. Solomon committed the protection of his son to wisdom. எப்பா, என்னுடைய கண்காணிப்பு செய்ய முடியாத வேலையை ஞானம் செய்யும்பா. Wisdom can do which my monitoring cannot do. அந்த புத்தியையும் ஞானத்தையும் நல்ல ஆலோசனை இருதயத்துக்குள்ள நீ பத்திரப்படுத்தி நீ அதை ஏற்றுக்கொண்டு உள்ள வாழ்க்கையில வச்சுக்கிட்டீங்கன்னா அது உன்னை பாதுகாத்துரும்பா. If you accept and keep this wisdom, knowledge, discretion, understanding and keep it in your life, that will protect you, my son. இரண்டாவது, Second, என் பிள்ளை எங்க போனாலும் சரி அந்த எல்லைகளை சென்றடையக்கூடியது ஞானம் தான். So no matter wherever my son may go, but wisdom has the ability to reach those boundaries. நான் அடைய முடியாத எல்லைகளுக்கு அது போய் சேருகிறது. It can reach boundaries which I cannot reach. மூன்றாவது, Third, எத்தனை கட்டுப்பாடுகளும் செய்ய முடியாத ஒரு வேலையை தேவனுடைய உன்னத ஞானம் என் பிள்ளைக்கு செய்ய முடியும்னு சாலமோன் நம்பினார். and divine wisdom of God can do a bigger consequence which any other restrictions cannot do. நாம் இன்னைக்கு காலையில
ஞானத்தினால் தேவன் நம்ம கொடுக்கிற பாதுகாப்பை குறித்து நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். So this morning we should be thinking about the protection that the wisdom brings in our life. நான் நினைக்கிறேன் வெளியிலிருந்து நம்ம பிள்ளைகளுக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு நாம பாதுகாப்பை கொடுக்கணும் நம்ம வெளியில நம்ம எடுக்கிற முயற்சிகளை பார்க்கிலும் நாம் இன்றைய காலையில் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளை இந்த பொல்லாத உலகத்தில் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என் பிள்ளைக்குள்ள ஞானத்தின் ஆவியை கொடுத்துட்டீங்கன்னா என் பிள்ளையை ஒன்று அணுக முடியாது. Rather than trying to give or making efforts to give outer protection to our children, we should pray today, Lord, give my son or the daughter a spirit of wisdom in him that he might be protective. நான் சொல்லுவேன், நம்முடைய காலம் ஒரு நாள் முடிந்து போயிடும். I tell you, our days will end one day. நம்முடைய பிள்ளைகள் நம்மை கடந்து வாழ்வார்கள். Our children will live beyond us. நாம் பிள்ளைகள் நாம் செல்லாத எல்லைகளுக்கு செல்வார்கள். Our children will reach boundaries which we have not reached. நாம் சந்தித்த சோதனைகளை பார்க்கிலும் பெரும் சோதனைகளை பிள்ளைகள் சந்திப்பார்கள். They will also face temptations more than we faced. இந்த உலகத்தினுடைய இன்னும் கொடுமையான பாவங்களை நம்முடைய பிள்ளைகள் எதிர்கொள்ள போறாங்க. Our children going to encounter horrible and terrible sins of this world more. எத்தனை காலம் அவர்களை நம்ம கூட்டுக்குள்ள வைக்க போறோம்? And how many days you going to keep them in a cage? எத்தனை காலம் கண்காணிக்க போறோம்? How many days you will monitor? எத்தனை காலம் நாம அவர்களை சுற்றி சுற்றி வர போறோம்? How many days can we come around them? ஒரு நாள் அவர்கள் கூட்டை விட்டு பறக்க போறாங்க. One day they will fly away from the cage. நெஸ்ட். அவர்கள் பறந்து போனாலும் அவர்களை பாதுகாக்கிறது ஒன்று உண்டானா தேவனுடைய ஞானம், புத்தி, நல் ஆலோசனை, அவருடைய உன்னத அறிவு. So even they fly away, it is the wisdom, knowledge, discretion and understanding of God that will protect them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு அந்த உன்னத ஞானத்தை தந்து என் பிள்ளையை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. Today we are supposed to pray, Lord, give the divine wisdom and protect my children, Lord. என் பிள்ளைக்கு அந்த அறிவையும் தெளிந்த புத்தியையும் கொடுத்து என் பிள்ளையை நீங்க வருங்காலத்துல பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. Lord, give that wisdom and knowledge and discretion, and Lord, protect my children in the future, Lord. அவன் போகிற பிரச்சனைகளை அவன் சொல்லலாம், சொல்லாமல் இருக்கலாம், வெளியரங்கமா தெரியலாம், தெரியாம இருக்கலாம். அவனுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் மிக கொடுமையானதா இருக்கலாம். ஆனா அவன் எந்த நிலையில போனாலும் அவனை பாதுகாக்க ஏசப்பா நீர் கொடுக்க வேண்டிய ஞானத்தை அவனுக்கு தயவாய் தாரும் ஆண்டவரே நாம கேட்கணும். We should also pray that he may have problems which he may speak out or not, which may be evident or not, but no, whatever situation he might be going through, Lord, give him the wisdom that will protect him, Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஞானத்தை சாலமோன் ஞானி 3 முக்கியமான பகுதிகளில் அந்த ஞானம் தம் பிள்ளையை பாதுகாக்கும்னு அவர் விசுவாசித்தார், அவர் நம்பினார், தேவ ஆவியினால் அதை எழுதி வைத்தார். And when we say protection, this the preacher, the Solomon, he thought that there are 3 ways in which he will receive this wisdom and that will protect him, and that also he has written here. அத 3 காரியங்கள்ல பாதுகாப்பு இருக்கும். And the protection will be in 3 things. முதலாவது, first, நான் சொல்லுவேன், இந்த ஞானம் முதலாவது தனி நபர்களிடமிருந்து பாதுகாப்பை தரும். So this wisdom will give protection from individuals. நான் இதை காண்பிக்கிறேன் எப்படிப்பட்ட நபர்கள்ட்ட இருந்து இது பாதுகாக்கணும் அவர் சொல்றார் பாருங்க. So I'll show you the people from whom it will protect. 12ஆம் வசனம் பாருங்க. Verse 12. அவர் சொல்லுகிறார், நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் இந்த ஞானம் உன்னை பாதுகாக்கும். To deliver you from the way of evil, from the man who speaks perverse things. 13ஆம் வசனத்துல Verse 13. அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டவர்களிடத்திலிருந்து இந்த ஞானம் உன்னை பாதுகாக்கும். From those who leave the paths of uprightness to walk in the ways of darkness. 15ஆம் வசனத்துல Verse 15. மாறுபாடான பாதைகளில் கோணலான வழிகளில் நடக்கிறவர்களுக்கு இது உன்னை தப்புவிக்கும். Whose ways are crooked and who are devious in their path. கடைசியாக 16ஆம் வசனத்துல Verse 16. அதுல வாசிக்கிறோம், 17ஆம் வசனம், இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கும் இந்த ஞானம் உன்னை தப்புவிக்கும். To deliver you from the immoral woman, from the seductress who flatters with her words. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதாவது சில காரியங்களை பேசுறவங்ககிட்ட இருந்தும் இது பாதுகாக்கும். It will protect us from few people who speak certain things. ரெண்டாவது, சில வழிகளில் நடக்கிறவர்கள்ட்ட இருந்து இது பாதுகாக்கும். And it will protect us from individuals who walk in certain ways. சில வாழ்க்கை முறைகளை தெரிந்து கொண்டவர்கள்ட்ட இருந்து இது பாதுகாக்கும். It will also protect from individuals who have chosen certain lifestyle. ஒன்னும் மறந்துடக்கூடாது. Don't forget. நாம் சந்திக்கிற எல்லா மனிதர்களையும் ஒரே தட்டுல வைத்து நம்ம பார்க்க முடியாது. You cannot place all the individuals that you meet in one plate and look at them. வெளுத்ததை எல்லாம் பால் நம்ப முடியாது. So all that are white is not milk. ஒவ்வொரு மனிதனும்
ஒவ்வொரு வித்தியாசமான சூழ்நிலையிலிருந்து வருகிறான். Each person comes from each circumstance. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ளுகிறான். Each person chooses an individual lifestyle. ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் ஒவ்வொரு ஆபத்து வர முடியும். So there can be danger from each person. ஒருவன் தன் பேச்சினால் ஆபத்தை உண்டாக்குவான். One person can bring a danger through his speech. ஒருவன் தன்னுடைய வழிகளால் தன்னுடைய வாழ்க்கை முறைகளை நமக்கு காண்பித்து ஆபத்தை கொண்டு வருவாங்க. Another person can show the lifestyle and bring danger through that. இன்னொரு கூட்டம் தங்களுடைய பொல்லாத குணத்தினால் நமக்கு ஆபத்தை கொண்டு வருவாங்க. And certain people will also bring us danger through their wicked மூன்று nature. வார்த்தை சொன்னேன், மூன்று நீங்க ரொம்ப கவனிக்கணும். So 3 words are very important here. எப்படிப்பட்ட பொல்லாங்க மனிதர்கள்ட்ட இருந்து வரும் கேட்டா, So what kind of evil will come from individuals? முதலாவது பொல்லாத பேச்சு. So it is evil speech. அவங்க வாயின் வார்த்தைகளாலேயே மனிதர்களை கரப்படுத்திடுவாங்க. They will harm people or they will defile people through their words. இரண்டாவது, Second, அவர்களுடைய பொல்லாத நடக்கைகளாலே நம்மளை கரப்படுத்துவாங்க. They will also defile us through their lifestyle or ways or walks. அது நாம செய்ய வேண்டியதில்லை, அவங்க நடக்கிறத பார்த்தாலே போதும் ஒரு மனுஷன் அதுல திரும்புவதற்கு தூண்டப்படுவான். So we need not do that, but when we look at their lifestyle, a person will stood up to go behind them. மூணாவது, ஒருவருடைய பொல்லாத குணம் ஒரு மனுஷனை பாதிக்கும். And third, the very evil nature of a man will harm a person. இத மூன்றையும் நான் எதோட சம்பந்தப்படுத்துவேன், இந்த 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனத்துல இருக்கிற இந்த மூன்று கூட்டத்தாரை நான் நேரடியா parallel எங்க பார்க்கிறேன்னு சொன்னா முதலாம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல. So all these 3 people that we have mentioned from verse 12 to 16 can be parallelly equaled with people that are present in Psalm chapter 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் இருக்கு. So those who walk not in the counsel of the ungodly. இவங்க துன்மார்க்க செய்யறதுக்கு நம்மள கட்டாயப்படுத்தல, வெறும் ஆலோசனை தான் கொடுத்துட்டு போயிடுவாங்க. So they don't compel us to do ungodliness, but they just give counsel. ஆனா அந்த கவுன்சிலே போதும், அந்த ஆலோசனையே போதும் ஒரு மனுஷனை கரப்படுத்திடும். But that counsel can defile a person easily. இரண்டாவது, பாவியின் வழியின் போட்டுருக்கு. Next he says about the way of sinners. இந்த பாவியின் வழி என்பது என்னன்னா, அவங்க ஒரு பாதையில போயிட்டு இருக்காங்க. So it means that they are going through a path. அவங்க ஒரு வாழ்க்கை முறையை தெரிந்து கொண்டாங்க. They have chosen a lifestyle for them. இவர்கள் எல்லாம் போறத பார்க்கும்போது நல்வழியில இருக்கிறவங்க கூட இந்த பக்கம் திரும்பலாமா பார்த்துட்டு இருக்கான். So when people see those people walking in that way, a person who is walking in good way also try to turn towards them. மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கு. Third, there's a group. அவர்கள் குணத்துல சுபாவத்துல கெட்டு போனவர்கள் யாருன்னா, பரிகாசக்காரர், உட்காரும் இடம்னு போட்டிருக்கு. That is the way of seaters, that is seater of the scornful, who always defile us by their nature. அவருடைய கேரக்டர், அவங்க கேரக்டரே ஒரு டிஃபைல்ட் கேரக்டர். So their character is totally defiled. நீங்க இங்க பாத்தீங்கன்னா பரஸ்திரீன்னு போட்டிருக்கு. So here it speaks about immoral woman. அந்நிய ஸ்திரீ என்று போட்டிருக்கு. It speaks about seductress. அப்போ இவள் என்ன செய்கிறாள்னா, அவளுடைய குணத்தினால் அவ என்ன பண்றான்னா, பொல்லாத குணம், பொல்லாத சுபாவங்களால் அவர்கள் அநேக மனிதர்களை சுண்டி இழுக்கிறாள். So she tried to seduce and entice many people through her immoral character. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட 3 விதமான நபர்கள், அவர்கள் பேச்சினால் பிள்ளைகளை மயக்கிறவங்க. So there are 3 kinds of individuals in our life who entice people through their words. அவருடைய பொல்லாத மாதிரிகளால், கெட்ட மாதிரிகளால் பிள்ளைகளை கவர்றவங்க. And people who attract and entice children through their ways or walks and lifestyle. மூன்றாவது, அவர்களுடைய பொல்லாத குணங்கள், சுபாவங்கள், கரைபட்ட வாழ்க்கை முறைகளால் பிள்ளைகளை கவர்றவங்க. And third, through the immoral life and also through the immoral characters. இப்படி 3 நபர்கள்ட்டயும் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க ஞானி சொல்றாரு, நீ தயவு செய்து நல்ல ஆலோசனை கேளுப்பா, நீ ஞானத்தை பெற்றுக்கோ, நீ புத்தியை சம்பாதி, நீ அறிவை சேர்த்து கொண்டால் இந்த 3 விதமான சுபாவங்கள், 3 விதமான தன்மைகளை உடைய மனிதர்கள்ட்ட நீ உன்னை காத்துக்கொள்வாய். So here the wise man says, if you want to protect yourself from these 3 kind of people, then you have to receive wisdom, knowledge, discretion and understanding and keep them within you so that you will be protected from them. இந்த 3 விதமான நபர்களும் இன்றைக்கும் வலம் வர்றாங்க. So these 3 kind of individuals are even present today. இந்த 21ஆம் நூற்றாண்டிலேயும் இந்த 3 விதமான மனிதர்களால் நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. Our children are affected by these 3 kinds of individuals even in this 21st century. ஆனால் கர்த்தருடைய ஞானம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கணும். But we should pray that God's wisdom should protect them. இரண்டாவது, Second, இந்த ஞானம் எதிலிருந்து பாதுகாக்கும்னு சொன்னா, தனி நபர்களுடைய செய்கைகளிலிருந்து மாத்திரமல்ல. So first it will not only protect us from individuals. இரண்டாவது, இந்த உலகத்திலிருந்து வரும் அல்லது மனிதர்களிடத்தில் வரும் பலவிதமான தகவல்களிலிருந்து
இந்த ஞானம் பாதுகாக்கும். Wisdom will give protection from information of this world. நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன்? Why do I say this word? 12ஆம் வசனத்தை பாருங்க. Look at verse 12. அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் என்று நிறுத்தாம மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். So to deliver you from the way of evil, and it continues saying, from the man who speaks perverse things. நீங்கள் தொடர்ந்து தமிழ்ல வந்து 16ஆம் வசனம், இங்கிலீஷ்ல 17ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா என்னப்பா 17, தமிழ்ல 17, இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு தப்புவிக்கப்படுவாய். Verse 16 English, to deliver you from the immoral woman, from the seductress who flatters with her words. இது கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. It is really surprising to see this. என்ன, எதுல இருந்து நீ பாதுகாக்கப்படுவாய், யாரிடத்துல இருந்து பாதுகாக்கப்படுவாய்னா வெறும் பேச்சு தாங்க. அவங்க கொடுக்கிற தகவல்களே என்ன செய்யும்னா ஒரு மனுஷனை கரப்படுத்திடும். So it is just an information or words that can defile a man. இந்த பேச்சு, இச்சகமான பேச்சு, அது மாத்திரம் இல்லை, முன்னால வாசித்தோம் நம்ம வந்து 12ஆம் வசனத்துல மாறுபாடு பேசுகிற மனுஷன். So it is a seducing words who flatters with our words and then perverse words. இன்னைக்கு பாருங்க, இந்த வார்த்தைகள் வந்து எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை வேதம் நமக்கு அந்த காலத்துல எழுதி வைத்திருக்கு. So even the Bible mentions in those days how powerful our words are. அதாவது நாவானது சரீரத்திலே ரொம்ப சிறிய உறுப்பா இருந்தாலும் ஒரு காட்டையே கொளுத்த கூடியதுன்னு சொல்லி வாசிக்கிறோம் யாக்கோபுல. So we also read in James that though this tongue is a very small member, it can even burn an entire forest. அதாவது நம்முடைய நாவு வந்து ரொம்ப பவர்ஃபுல். நம்ம கேட்கிற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். So our tongue is very powerful and the words that we hear is very powerful. நமக்குள்ள ஏதோ ஒரு கிரியை செய்து It will keep on working in us. அது ஒருவேளை நமக்கு நேரடியா வராவிட்டாலும் எங்கேயோ கேட்ட ஒரு செய்தி கூட நம்மளை பாதிக்குது. So though that information may not reach us directly, somewhere that we heard will affect us. பேச்சுக்களாலேயே வஞ்சனை நடக்கும் என்பது எங்க வெளிப்பட்டதுன்னு கேட்டா ஏதேன் தோட்டத்துல வெளிப்பட்டது. So it was even made evident that people can be deceived by words, which was evidently shown in the Garden of Eden. சர்ப்பம் வந்து செய்த ஒரே ஒரு வேலை வந்து பேச்சு தான். The only thing that the serpent did was speaking. பேச்சிலேயே ஏவாளை மயக்கிட்டான். It deceived Eve by its speech. எந்த கட்டாயமும் பண்ணல. It did not compel her. எதுவும் பயமுறுத்தல. It did not scare her. சரீர பிரகாரமாக எந்த தடையும் அவளுக்கு உண்டாக்கல. It did not bring any obstacle physically. பேசியே அவளை மயக்கிட்டான், அவளை வஞ்சித்தான். But it deceived just by speaking alone. நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த சோதனை என்ன? So what was the temptation that our Lord and Savior Jesus had? எங்க இருந்தா இயேசுவை தள்ளி விட்டானா? So did he push Jesus from somewhere? தலையை பிடிச்சு அழுத்தினானா, கால்ல போய் விழுங்குன்னு சொல்லி? So did he ever compel Jesus to come and fall at his feet? Did he push him down? No. Physically எந்த ஒரு வேலையும் அவன் செய்யல. He did not do any kind of physical assaultation. எல்லாமே என்னன்னா வாயில இருந்து வர்ற வார்த்தை தான். It was just words from his mouth. நீர் தேவகுமாரனானால் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களாகும்படி செய்யும். If you are the son of God, just make all these stones turn into bread. உம்முடைய வேத வசனம் சொல்லுதே, நீங்க வந்து உன்னுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடி தூதர்கள் ஏந்தி கொள்வாங்கன்னு போட்டிருக்கே, மேல இருந்து குதியும். So it is written that he shall give his angels charge concerning thee, so therefore you shall jump from here. நீங்க இந்த உலகத்தெல்லாம் பாருங்க, மேன்மை மகிமை எல்லாம் பாருங்க, எனக்கு முன்னாடி வணங்கிட்டா போதும் கொடுத்துறேன். So look at all the greatness of this world. If you just bow before him, before me I will give everything. எல்லாமே என்னன்னா வெறும் வாயில இருந்து வந்த பேச்சு தான். All these are just words of his mouth. ஆனா இந்த பேச்சை நீங்க சாதாரணமா நினைக்க கூடாது. But don't take it very simple. அந்த பேச்சு ஒரு மனுஷனை என்ன பண்ணும்னா ரொம்ப ஆபத்தான நிலை கொண்டு போய் நிறுத்திடும். So these words can take a person to a very dangerous situation. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். That's why the Bible says corrupt communications will bring evil manners. நம்முடைய வாழ்க்கையில யாரோட பேசுறோம், என்ன பேசுறோம், என்ன கேட்கிறோம்ன்றது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். We should be very careful about the information that we receive and the words that we speak with other people. நம்ம வந்து நினைக்கிறோம், நான் ஒன்றும் செய்யலைங்க, சும்மா கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். So we think I never spoke anything, I was just listening. ஆனா கேட்டது நம்ம இருதயத்துல இடம் பிடிக்க தேடுதுன்றதை மறந்துடாதீங்க. But don't ever forget, whatever we heard will always find some place in our hearts. ஒரு பக்கம் பிசாசானவன் இந்த கேள்வி வலிமையை அவன் எப்படி தீமைக்கு பயன்படுத்துறானோ, இதே வல்லமை தான் தேவனும் என்ன செய்யறாருன்னா தம்முடைய மகிமை வெளிப்படுத்தவும் அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் பயன்படுத்துறார். Like how Satan uses these kinds of word to defile us and harm us, similarly the Lord also uses his word to show his glory and protect us. அவருடைய வார்த்தையினால தான் பூமி முழுவதும் சிருஷ்டித்தார். He created his entire world only by his word. அவர் வார்த்தையை அனுப்பி தான் குணமாக்குறாரு. He sends his word and heals us.
கேள்வி, விசுவாசம் கேள்வியினால தான் வருது, அதாவது கேட்கறதுனால தான் வருது. Faith comes only by hearing. ஒரு மனுஷன் எதை கேட்கிறானோ அதை விசுவாசிக்கும் போது அது அவனுக்குள்ள ஜீவனை பிறப்பிக்கிறது. So once a person hears, that brings a life in him. அப்போ நம்ம எதை கேட்கிறோன்றதுல ஜாக்கிரதையா So இருக்கணும். we should be very careful in knowing what we are hearing. இந்த ஞானம் என்ன செய்யுதுன்னா, ஒரு மனிதன் எதை கேட்கிறான் பாத்தீங்களா, அந்த கேட்கறது தன்னை தீட்டுப்படுத்திடாதபடி அவனை பாதுகாக்குது. So this wisdom will protect a person from the information that he receives. அவன் கேட்டதை வைத்து தவறான முடிவுகளை எடுத்து விடாதபடி அவனை பாதுகாக்குது. It will protect him that he will not take a wrong decision but from the information that he received. பாருங்க, அதனாலதான் சாலமோன் ராஜா வந்து அந்த 2 ஸ்திரீகள் வந்து ஒரே பிள்ளைக்காக, உயிருள்ள பிள்ளைக்காக போராடும் போது அவங்க சொன்ன வார்த்தைகள் கேட்பதற்கு அப்படியே நம்ப தகுந்ததா இருந்தாலும் தேவ ஞானம் அவனுக்குள்ள வெளிப்பட்டதுனால யார் சரியாய் சொல்லுகிறார், யார் பொய்யாய் பேசுகிறார்ன்றதை சரியா வகையறுக்க முடிஞ்சது. So that's why in the incident of Solomon, where 2 mothers came for a single child, when even their words appear to be trustworthy, but he was able to discern who was right and wrong only by the wisdom that he received from the Lord. அந்த ஞானம் அவனுக்கு இருந்ததுனால பேசுறதுலயே, கேட்கிற வார்த்தைகளிலே சரியா வகையறுக்க அவனுக்கு தெரிஞ்ச ஞானம் இருந்ததுனால தேசம் அவன் நடுவில் உறுதிப்பட்டது. தேசத்தை அவன் முழுவதுமாக ஆளுகை செய்து எல்லாரையும் ஆச்சரியத்திற்குள்ள ஆழ்த்தினான். Just he had the discernment to understand the right words and the wrong words. He was able to bring the entire nation under his control. He was able to establish his wisdom all through the nation. ஆனா ரொம்ப வேதனையான காரியம் என்ன தெரியுமா? But what is much grieving is, அவனுடைய மகனாகிய ரெகொபோமுடைய வாழ்க்கையில இதை நீங்க பார்க்க முடியல. தான் ரொம்ப வேதனை. this you could not find in the life of his son Rehoboam. அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துறதுக்கும் வாயிலிருந்து வந்த ஆலோசனை தான் வந்தது. அவனுடைய ராஜ்யபாரத்தை 2ஆ உடைச்சு அவனை சிறுமப்படுத்துறதுக்கும் தவறான வார்த்தைகள் தான் வந்தது. So it was the words of a mouth that came to establish his kingship and also to divide his nation into 2. எனக்கு நம்ம இன்னைக்கு யோசித்து பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. It was really surprising when I was thinking Just this. words. ஒன்று முதியோர் பேசுறாங்க, இன்னொருத்தர் வாலிபர் பேசுறாங்க. So elders are speaking certain words and the young people are speaking few words. எந்த இன்ஃபர்மேஷன் பக்கம் நான் திரும்பணும்னு எடுத்த ஒரு தீர்மானம் அவனுடைய என்டையர் ஃபியூச்சரே மாத்திருச்சு. The decision that he took to turn towards which information actually changed his entire future. நம்ம நிறைய வேளை நான் சும்மா கேட்டுக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர், நான் வந்து அதெல்லாம் செய்ய போறது இல்லை அப்படின்னு நினைச்சு நம்ம நிறைய கேட்டுட்டே இருக்கோம். Many times we say, Pastor, I'm just listening to it, I'm not going to do it, and we say so and we just keep listening. பட் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நம்ம என்ன கேட்கிறோன்றது நம்முடைய வாழ்க்கையை பெருமளவில் பாதிக்க முடியும்ன்றதை மறந்துடாதீங்க. But be careful in what you are hearing because it will affect the greater part of your life. இன்னைக்கு நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையை ஒரு சாக்கடை போல மாத்தி வச்சிருக்காங்க. வர்றது எல்லாத்தையும் வாரி மொத்தமா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. Today many people have made their life like a gutter where they just get everything whatever they hear. நல்ல ஆலோசனை, கெட்ட ஆலோசனை, நல்ல சத்தியம், கெட்ட சத்தியம், அப்புறமா உண்மையான சத்தியம், பொல்லாத சத்தியம் எல்லாத்தையும் வந்து கேட்டு டம்ஸ்டர் மாதிரி தங்களை மாத்திட்டு இருக்காங்க. They have dumped everything. It might be good counsel or bad counsel. It's good thing or bad thing. Whatever the information they receive, they just dump everything in a good gutter. doctrine, bad doctrine எல்லாமே உள்ள இழுத்துக்கிறாங்க. They just take in all the good doctrine and bad doctrine, everything. எல்லாத்தையும் கேட்டுட்டு சும்மா கேட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறாங்க. They think that they are just listening. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். But you should be very careful. ஒன்னு தீங்குன்னு தெரிஞ்சிருச்சா, If you find that is a harm, அந்த ஆலோசனைக்கு நான் என் செவியை விலக்குறேன். I just turn away from that counsel. அது எனக்கு வேண்டாம். I don't want that. துன்மார்க்கருடைய ஆலோசனை எனக்கு வேண்டாம். I don't want the counsel of the wicked. அதற்கு என் செவியை அடைச்சுக்கிறேன். I just shut my ears towards that. கர்த்தருடைய சத்தம் என்ன கேட்டா போதும். If I hear the Lord's voice, that is enough. என் வாழ்க்கையை கட்டக்கூடிய தேவனுடைய வார்த்தை எனக்கு வந்தா போதும். If I receive the word of God that can build my life, that is enough for me. எனக்கு அவசியமற்ற சத்தங்கள்ல இருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்றேன். I just deliver myself from unnecessary voices. அந்த சத்தங்களுக்கு நம்ம இடம் கொடுத்துக்கிட்டே இருப்போமானா ஒரு நாள் நிச்சயமா நம்முடைய இருதயம் வஞ்சிக்கப்பட்டு திரிக்கப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. And if you keep on giving room for such kind of voices, and one day it will surely deceive you and perverse you. நல்லா கவனிங்க. And listen carefully. ஆண்டவர் வந்து நம்மட்ட வந்து எச்சரிப்புகளை தருவாரு. The Lord will give you warnings. அந்த எச்சரிப்பு எதுக்கு? நான் இங்க பாருப்பா, உனக்கு நேரா வர்ற சத்தங்களை நீ வந்து தீர்மானிக்கிறது உன் கையில இருக்கு. So it is in your hand to take decision regarding the information that you receive. உனக்கு நன்மை என்ன தீமை என்ன நான் உனக்கு வெளிச்சமா காமிச்சிட்டேன். I have shown you very clearly what is good and what is bad. ஆனா அந்த தீமையான காரியங்கள்ல இருந்து தொடர்ந்து எழுப்பப்படும் சத்தத்துக்கு உன் காதையும் செவியும் நீ ஸ்டாப் பண்ணல அப்படின்னா ஒரு நாள் நீ தீமைன்னு நினைக்கிற காரியமே அல்லது தீமை என்று போதிக்கப்பட்ட காரியமே ஒரு நாள் உங்களுக்கு நன்மையா தெரியும். So if you don't stop your ears from the information that you get through this bad or evil thing, one day that will appear to be a good to you. That evil will turn to good.
அதை நீங்க மறந்துடாதீங்க. Don't ever forget that. சிம்சோனுக்கு தேசத்தையே நியாயம் தீர்க்கிற ஒரு ஞானமும் நியாயாதிபதியான ஸ்தானமும் கொடுக்கப்பட்டது. So Samson was given a position of judge to judge the entire nation, and wisdom was given for that. ஆனால் ஒரு நாள் தெலீலாள் என்ற பெண்ணோடு அவனுக்கு ஒரு உறவு ஆரம்பிச்சது. But one day he had an affair with a woman named Delilah. அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த பெண் தான் ரொம்ப நேசிச்ச பெண் ஒரு கேள்வி கேட்கிறா, உன்னுடைய பலத்தினுடைய ரகசியம் எங்க இருக்குன்னு கேட்கிறா. He never even expected, but the woman whom he loved so much, she asked the question, what is the secret of your strength? இந்த சிம்சோன் வந்து அறிவற்றவன் கிடையாது, ரொம்ப ஞானி அவன். So this Samson was not a fool, he was very wise. இப்படிப்பட்ட கேள்வியை யாருமே கேட்க மாட்டாங்க, எந்த நண்பனும் கேட்க மாட்டாங்க. இது வந்து கேட்கப்படுகிற கேள்வி யார்கிட்ட வரும்னா சத்துருவனிடத்திலிருந்து வரும், உனக்கு தெரியும். So he know very well, no friend will ask such kind of question, only an enemy will ask such question. எனக்கு சொல்லுன்னு கேக்குறா. So she was asking, tell me the secret. அவன் என்ன செஞ்சிருக்கணும்? What should have we done? இது ஒரு பெரிய தீங்க நான் மடியில வச்சிருக்கேன். I have kept a great danger on my bosom. என்னுடைய வாழ்க்கையை அழிக்கிறதை என் வீட்டுக்குள்ள என் அறைக்குள்ள நான் வச்சிருக்கிறேன். I have let something that will endanger my life into my house. இதை என் வாழ்க்கையை விட்டு நான் விரட்டணும். I should cast it away from my life. இந்த சத்தத்தை என் வாழ்க்கையை விட்டு நிறுத்தணும் அவன் தீர்மானம் பண்ணிருக்கணும். He should have taken a decision to stop this voice from his life. நான் என்ன பண்ணான் தெரியுமா? But you know what did he do? அந்த சத்தத்தோட விளையாடிட்டு இருந்தான். He was playing with that noise. அந்த சத்தம் தன்னுடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப துணிக்க வைத்தான். He made that voice to again and again ring in his life. அவனுக்கு நல்லா தெரியும் இது தீங்கினால் வருகிறதுன்னு தெரியும். You know very well that it comes because of evil. ஆனால் அவன் சத்தத்துக்கு தொடர்ந்து இடம் கொடுத்து கொண்டே இருந்தான். But he was continually giving room for that voice. ஒரு நாள் பாருங்க, அந்த சத்தமே அவனை மேற்கொண்டு விட்டது. But one day that voice overcame him. நான் ஏன் இந்த வார்த்தையை பேசுறேன்னு தெரியல, ஆனா இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. I don't know why I'm speaking this, but this is very important. சில சத்தங்களை, சில குரல்களை, சில நபர்கள் பேசுவதை நீங்க நிறுத்தல, ஒரு நாள் தீமையானவர்கள் உங்களுக்கு சுட்டி காட்டப்பட்டாலும் ஒரு நாள் அவர்கள் உங்கள் கண்ணில் நல்லவர்களா தெரிவாங்க. So if you don't stop the sounds, voices or the speaking with certain people, one day though they are considered to be evil, that they will turn to be good to you. ஒரு நாள் அவர்கள் உங்களை மேற்கொள்வாங்க. One day they will overcome you. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. It was really surprising me. சிம்சோனை வந்து ஒரு சிங்கம் மேற்கொள்ள முடியல. Lion was not able to overcome Samson. எந்த பச்சை கயிறும் வந்து மேற்கொள்ள முடியல. No ropes was able to overcome him. எந்த காய்ந்த கயிறும் மேற்கொள்ள முடியல. And no other ropes were able to overcome him. கதவோ வாசக்காலோ மேற்கொள்ள முடியல. No doors or anything could overcome him. எந்த பெலிஸ்தீனும் மேற்கொள்ள முடியல. No Philistine was able to overcome him. ஆனா எது மேற்கொண்டுச்சுன்னா ஒரே ஒரு பெண்ணுடைய வார்த்தை மேற்கொண்டது. But only the words of a single woman overcame him. கடைசியில் நடந்தது என்னன்னா, அவன் ஜீவனே அவனுக்கு கசப்பாயிருச்சான். அவன் சொல்றான், இவளை நான் இரவும் பகல நான் அலட்டிக்கிட்டே இருக்கிறா, அதனால சாகத்தக்கதாக அவனுடைய ஆத்துமா அவனுக்குள்ள விசனம் அடைஞ்சிருச்சு. So he said at last she was all continually pestering him, therefore his soul vexed to death. என்ன பயங்கரமா இருக்கு பாருங்க. How horrible it is. ஞானம் எதுக்கு ஆண்டவர் நம்ம பிள்ளைகளுக்கு தரணும்னா, அநேக சத்தங்கள், அநேக தகவல்கள் சுற்றி வந்துட்டே இருக்கு. இதில் எதை நான் தொடர்ந்து கேட்கணும், எதுக்கு நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு நம்ம பிள்ளைகளுக்கு தெரியலை அப்படின்னா, ஒரு நாள் அந்த தீமையான சத்தம், தீமையான தகவல் நம்ம பிள்ளைகளை வழி மாற பண்ணும். If our children doesn't know or doesn't have the discernment to find out which information, which sound is right and wrong and which is evil, then one day that will overcome them. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. Today make a decision. சிலர் வந்து உங்களுக்கு தீமைன்னு தெரிஞ்சிருச்சா, if you consider certain people are harming to you, ஆண்டவர் உங்களுக்கு சுட்டி காட்டுறாரா, சிலது உனக்கு தேவையில்லை, இது ஒரு தீங்கு, உன் லைஃப்ல இது அவசியம் இல்லாதது கத்த சுட்டி காமிச்சிட்டாரா, if God is showing you that this is unnecessary in your life, this person or these words are unnecessary, not necessary for you, இந்த போதகம் அவசியமற்றதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டாரா, if God has said that this doctrine is not necessary for you, தயவு செய்து அந்த சத்தத்தை உங்க காதுல திரும்ப திரும்ப தொனிக்க விடாதீங்க. don't let that voice hear again and again in your ears. அது தொனிக்க விடாதீங்க. don't let it hear. உண்மையான ஞானம் என்ன செய்யும்னா, அந்த சத்தமே எனக்கு கேட்க வேணாம், அந்த சத்தத்தை நான் நிறுத்துறேன். A true wisdom will stop that voice. அந்த சத்தத்துக்கு நான் இனி செவி கொடுக்க மாட்டேன். I will never give heed to that noise. என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். My sheep will hear my voice. அவர்கள் அந்நியனுடைய சத்தத்தை அறியவே அறியாது. They do not know the voice of the stranger. அருமையா இருக்குது. It is very beautiful. அது தெரியாது அதுக்கு. They do not know it. சத்தம் மட்டும் அது கேட்கும். It hears only my voice. அதனால நான் கூப்பிடும் போது என் பின்னால அழகா பின்பற்றி வந்து கொண்டே இருக்கும். Therefore when I call them, they will come following me.
இந்த காலைல கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. Today, may the Lord speak with us. ஞானம் என்ன செய்யும்னா நம்மை சுற்றி இருக்கிற பலவிதமான தகவல்களிலிருந்து நமக்கு பாதுகாப்பு தருது. Wisdom gives protection from information around us. கடைசியாக இந்த ஞானம் என்ன செய்கிறது என்றால், நீங்கள் 14ஆம் வசனம் வாசித்து பாருங்களேன். And third one, if you read verse 14, இந்த ஞானம் எதிலிருந்து பாதுகாக்கும்னா, தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களி கூறுகிறவர்களுக்கும் இந்த ஞானம் பாதுகாக்கும். who rejoice in doing evil and delight in the perversity of the wicked. இது அர்த்தம் என்னன்னா, What does it mean? நம்முடைய மனதை தாக்கம் செய்யும் பலவிதமான சூழ்நிலைகளிலிருந்து கூட இந்த ஞானம் நம்மை பாதுகாக்கும். This wisdom will protect us from influence that are around us. நாம் நல்லா மறந்துடக்கூடாதீங்க, கவனிக்கணும் இதை. Don't forget this. இங்க எழுதப்பட்ட வார்த்தையை பாருங்களேன். Look at the word that is written. தீமை செய்ய மகிழ்ற ஒரு கூட்டம் இருக்கு, துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களி கூறுகிறவர்களுடைய ஒரு கூட்டம் இருக்கு. There is a group who rejoice in doing evil and a group who delight in the perversity of the wicked. இது ரெண்டுமே வித்தியாசமான வார்த்தை. And both are totally different. கவனிங்க அதுல. Listen carefully. ஒரு கூட்டம் எதுனா தீமை செய்கிறதுல மகிழுது. So one group rejoice in doing evil. ஆனா இன்னொரு கூட்டம் இருக்கு, There's another group. துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களி கூறுது. They delight in the perversity of the wicked. ஒரு கூட்டம் தீமையில மகிழுது, One rejoice in doing evil, இன்னொரு கூட்டம் தீமை செய்கிறவர்களிலே மகிழுகிறது. another one delights in the perversity of the wicked. ஒன்னு தவறுல மகிழுது, ஒன்னு தவறு செய்யறவங்கள மகிழுது. So one rejoice in doing evil and other rejoice with the evildoers. That's right. ஒரு கூட்டம் வந்து பாவத்துல மகிழுது, இன்னொரு கூட்டம் பாவிகளிலே மகிழுகிறது. One group is rejoicing in sin, other group is rejoicing with sinners. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, நம்ம சிம்பிளா உங்களுக்கு விளக்கணும்னு சொன்னா, If you want to explain you, கல்லூரிகளில் படிக்கும்போது பள்ளிகளில் படிக்கும்போது ரெண்டு விதமான கூட்டத்தாரை நீங்க பார்க்கலாம். so if you are studying in school and college, you can find two groups of students. ஒரு கூட்டம் யாருன்னா பரிகாசம் பண்ணிட்டே இருப்பாங்க. So one group will be always making fun and mocking. எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. They will just make fun of everyone. ஆனா இன்னொரு கூட்டம் இருக்கும், There's another group. அவங்க கிண்டல்லாம் பண்ண மாட்டாங்க. They will not mock or make ஆனா fun. கிண்டல் பண்றவங்களுடைய கிண்டலை கேட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. But they will hear those mocking and they will keep laughing. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இதுதான் வித்தியாசம். Can you understand the difference? ஒன்னு வந்து கிண்டல் பண்ணும், One will mock, இன்னொன்னு வந்து மற்றவங்களை கிண்டல் பண்ண வைத்து அவர்களை தாக்கம் செய்யும். but other will influence by listening to them mock. இந்த நிறைய பேர் சிரிச்சிட்டு இருக்கவங்கள வாயை திறந்து அவங்க வந்து ஒரு நாள் கிண்டல் பண்ணதில்ல. So many people who laugh, they will not be mocking anybody. ஆனா பரிகாசருடைய கூட்டத்துல அவங்க சேர்ந்துருவாங்க. But they will be part of those mockers. அவங்க அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. They will be influenced by them. அவர்களோடு மகிழ்ந்து கொண்டிருப்பாங்க. They will be rejoicing in them. செய்து மகிழ்றது மாத்திரமல்ல, செய்கிறவர்களோடு மகிழ்றதும் தப்புதான். So not only rejoicing by doing, but also rejoicing with the doers is also wrong. உண்மையா இல்லையா? It is true or not? கொலை செய்கிறவனும் குற்றவாளி, The one who murders is accused. கொலைக்கு துணை போகிறவனும் குற்றவாளி. The one who supports a murder is also accused. அதுதானே நியாயம்? That is the judge, right? நீ கொலை செய்ததனால் மாத்திரம் குற்றவாளி இல்லப்பா, கொலை செய்யறதுக்கு நீ துணை போனாலும் நீ குற்றவாளி தான். So just because if you have murdered, you are not accused, but if you go along with the murder, you are all accused. சில பேர் வந்து நம்ம பிள்ளைகள் சொல்லலாம், ஐயோ நான் தப்பெல்லாம் என் பிள்ளை செய்யவே மாட்டான். Certain children will say, certain parents will say, my children will not do that evil. ஆனா தப்பு செய்யறவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம பிள்ளைங்க மேல இருக்கும். But that influence of the evil doers will be upon our children. அந்த பிள்ளைங்க வந்து அந்த தவறு செய்கிறவர்களை அவங்க ஆதரிப்பாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, அவர்களோட கூடவே இருப்பாங்க, அவர்களை மகிழ்ந்து கொண்டிருப்பாங்க. So our children will support them, they will rejoice in them, they will be along with them, they will accompany them, those who do the evil. ஞானம் எதுக்கு தேவை தெரியுமா? But why do we need wisdom? இப்படிப்பட்ட தாக்குதல்கள் இருக்கு பாருங்களேன், தாக்கல்கள், நம்ம பிள்ளைகளை தாக்குகிற காரியங்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு ஞானம் தேவை. But we need wisdom to protect us from such kind of influence. Not only in saving yourself from the incident, from getting involved in it, but God must save you from being influenced by the deed. செய்கையிலிருந்து மாத்திரம் கர்த்தர் நம்மளை காக்கக்கூடாது, செய்கிறவர்களிடத்திலிருந்து கர்த்தர் நம்மளை காத்துக்கணும். பரிகாசத்திலிருந்து மாத்திரம் கர்த்தர் நம்மளை காக்கக்கூடாது, பரிகாசக்காரர்களிடத்திலிருந்து கர்த்தர் நம்மளை காத்துக்கணும். The Lord should not protect only from the scorners, but also he should protect us from the scornful. பாவத்திலிருந்து மாத்திரம் கர்த்தர் நம்மளை காக்கக்கூடாது, பாவிகள் இடத்திலிருந்து கர்த்தர் நம்மளை காக்கணும். The Lord not only should protect us from sin, but also from sinners. இதற்கு தேவை தேவ ஞானம். But we need God's wisdom for that.
இந்த ஞானம் மனுஷனிடத்திலிருந்து வருகிறது அல்ல. This wisdom does not come from man. இது தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. It descends from the Lord. பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. It comes from heaven. இந்த ஞானத்தை எனக்கு தாங்கப்பா. Lord, give me this wisdom, என் Lord. பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. Lord, give this wisdom to my என் children. குடும்பத்துக்கு தாங்கப்பா. நம்ம ஜெபிக்கணும். We should pray that God should give this wisdom to our family. காலையில இதை நான் வாசித்த பொழுது நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் பிள்ளைக்கு இந்த ஞானத்தை தாரும். This morning when I read this, I prayed, Lord, give this wisdom to my child. என் பிள்ளைய தனி நபர்களுடைய செயல்களிலிருந்து பாதுகாக்க இந்த ஞானத்தை என் பிள்ளைக்கு தாரும். Lord, give this wisdom to my children that he be protected from the deeds of the individuals. அநேக மனிதர்கள் வித்தியாசப்பட்ட நிலைகள்ல இருக்கிறாங்க. There are individuals in very many levels. அவர்களை இனங்கண்டு பாதுகாத்துக் கொள்ள கிருபை தாரும். Give him wisdom that he may discern and be away from ஆண்டவரே எங்க பிள்ளைகளை தவறான செய்திகளிலிருந்து தகவல்களிலிருந்து என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். Lord, protect our children from wrong information. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை சந்திக்கிற தவறான தாக்குதல்களிலிருந்து அவர்களை காத்துக்கொள்ளும். Lord, protect our children from wrong influence. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், ஈரோழாய் தோன்றும் எங்கோ சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. காத்துக்கொள்ளும்பா. Lord, protect us, Lord. தப்புவையும் ஆண்டவரே. Lord, deliver us, Lord. பாதுகாத்துக்கொள்ளும். Lord, keep us and protect us. எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் உடைய கரத்திலே வைக்கிறோம். Lord, we commit ourselves and our generations, Lord. தேவ ஞானத்தினால் அவர்களை நினைத்து, Lord, fill them with the Lord's wisdom. பலதரப்பட்ட மனிதர்களிடத்தில் அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும். Lord, protect them from various individuals. பலதரப்பட்ட தாக்குதல்களிலிருந்து அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும். Lord, protect them from various information, Lord. பலவிதமான தகவல்கள் தாக்கங்களிலிருந்து எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து. Lord, protect our children from various influence, Lord. உம்முடைய பாதுகாப்புக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we commit ourselves to your protection. உம்முடைய ஞானம் எங்களிலே விளங்கட்டும். Lord, let your wisdom be revealed in us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். May God bless you. May God be with you. 180 நாட்கள்ல வேதத்தை வாசிக்கிற முயற்சியிலே நாம் ஈடுபட்டிருக்கிறோம். We are in the challenge of completing the Bible in 180 days. இன்னைக்கு நாம் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு பகுதியை ஆரம்பிக்க போறோம். So today we are going to start a portion from New Testament. இவ்வளவு நாள் பழைய ஏற்பாடு படிச்சிட்டு இருந்தோம். So far we read from the Old Testament. இன்னைக்கு மத்தேயு 1ஆம் அதிகாரம் முதல் 10ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிக்க போறோம். Today we are going to read from the book of Matthew chapter 1 to 10. 180 நாட்கள்ல வேதத்தை வாசிக்கிற முயற்சியில சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து முன்னேறுங்க. So don't be discouraged in this challenge of reading the Bible in 180 days, but continue reading it. கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வாராக. The Lord will continue to do great things. மீண்டும் அடுத்த திங்கட்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் நாம் சந்திப்போம். If God willing, we will meet again on Monday. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. May God be with you.